ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்து விரால் மீன் குழம்பு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு தான் மீன் குழம்பு வைப்பாங்க. அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன். விரால் மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உயிரோடே வந்து கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடையில் வந்து பிடிச்சிட்டு வந்த விரால் மீன் தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்தது. க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஜிலேபி மீனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, அதனால் அது எல்லாமே இதிலே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து விரால் மீன் கூட வந்து ஜிலேபி மீன் சேர்த்து வைக்கிறனால குழம்போட டேஸ்ட் எதுவும் மாறாதுங்க. சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு மூடி தேங்காய், 4 தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி முடிச்சுட்டு தேங்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டு ஒரு தடவை வந்து அந்த இளம் சூட்லேயே வந்து கிளறி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் எல்லாமே சேர்த்துறோம். கொத்தமல்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் தாராளமாக, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளியும் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து இதெல்லாம் சேர்த்தி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா புளியும் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி இதிலே சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரம் இப்படி வந்து செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியான மெத்தட் தான். சின்ன வெங்காயம் சேர்த்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நம்ம வந்து குழம்பு வைக்கணும். அதுதான் வந்து நல்லது உடம்புக்குமே கூட. இப்போ வந்து நல்லா வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து தாளித்து விட்டுறலாங்க. தாளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வந்து பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துறேன். நல்லெண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்திடலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் சேர்த்திட்டு இதிலே வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஓரளவுக்கு மசாலா கொதித்து அதனோட வாசனை போய் நல்லா வந்து சுண்டி வரணும் குழம்பு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து மீன் சேர்த்திடலாம். மீன் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வந்து பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு. நம்ம வந்து மேக்ஸிமம் எந்த மசாலாவும் சேர்த்துறாம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், தேங்காய், வெங்காயம் இதை தான் எல்லாம் சேர்த்துனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீன் வந்து நல்லா மூழ்கணும். அப்போ தான் வந்து இதாக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு லைட்டாக வந்து அழுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக மீன் வெந்து வந்துடும். நல்லா தரமான ஒரு மீன் குழம்புங்க, சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உடனே காலி ஆயிரும். நீங்கள் உடனே சாப்பிடும்போது கூட மீனில் வந்து நல்லாவே வந்து எஸ்னஸ் நல்லா ஏறி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.